அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமை நாளில் மனிதர்களின் நிலை என்னும் ஒரு தலைப்பை எடுத்து அதை நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். அதில் கடந்த தினம் மறுமை என்ற நம்பிக்கை தொடர்பான சில தகவல்களையும், மறுமை உண்மையாக இருக்கிறது, அது மிக விரைவில் ஏற்பட்டுவிடும் என்பதை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னும் சில செய்திகளை நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே 33வது அத்தியாயம் 63வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், மனிதர்கள் மறுமை நாள் எப்பொழுது என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, மறுமை நாள் எப்போ, மறுமை நாள் ஏற்படும் என்று சொல்றீங்களா, அது எப்ப ஏற்படும் என்று கேட்கிறார்கள். அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, இன்னமா இல்முஹு இன்தல்லாஹ், அதை பற்றிய ஞானம் அல்லாஹ்விடத்தில் இருக்கு என்று நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வமா யுரீதுக லஅல்ல ஸாஅத தகூனு கரீபா, அந்த மறுமை நாள் என்பது மிக நெருக்கத்தில் வந்துவிடும் என்று உனக்கு எது அறிவிக்கும்? அதாவது மறுமை நாளை பற்றி உன்கிட்ட கேட்கிறாங்க, அது பற்றி அறிவு அல்லாஹ்ட்ட தான் இருக்குன்னு நீங்க சொல்லிருங்க. ஆனா அது மிக விரைவில் வந்துவிடும் என்பதை பற்றிய ஒரு அறிவிப்பு உங்களுக்கு எப்படி வரும் என்று நீங்க சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க. அது எப்போன்னு அல்லாஹ் சொல்லல, ஆனா மிக விரைவில் வந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க. அது எந்த அளவுக்கு மிக விரைவில், அதை அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றதை பார்க்கிறோம். புகாரி என்னும் ஹதீஸில் 6506வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 உதாரணத்தை சொல்றாங்க. ஒரு துணி வியாபாரி விற்பவர், இவர் என்ன செய்யறாருன்னா ஒரு துணியை விரித்து போட்டு விற்கிறாரு. அதை யாரும் வாங்கியிருக்கவும் மாட்டாங்க, அதை அவர் மடித்து வைத்திருக்கவும் மாட்டார். ஆனால் அந்த நேரத்திற்குள் மறுமை நாள் நிகழ்ந்துவிடும். மறுமை நாள் எப்படி நிகழும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ஜவுளி கடையில வியாபாரத்துக்காக ஒருத்தர் போயிருக்கிறான்னு வாங்குறதுக்கு போயிருக்கிறாரு. இப்படி போனவருக்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னா, அந்த கடையினுடைய உரிமையாளர் அந்த துணியை விரிச்சு வைக்கிறாரு. விரிச்சு வச்சுட்டு அதை பற்றிய விவரங்களை தான் தெரிவிச்சுட்டு இருக்கிறாரு. அது இன்னும் வாங்கப்படல, அது வேணாம் என்று சொல்லி அதை மடிச்சு வைக்கவும் படல, அவருக்கு மடிச்சு கொடுக்கவும் இல்லை. இதுக்குள்ள என்ன செஞ்சிடும், மறுமை நாள் நிகழ்ந்துவிடும். அடுத்ததான் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மடி கணக்குல ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகத்தில் இருந்து ஒரு மனிதர் பாலை பீச்சி கொண்டு தன் இல்லத்திற்கு சென்றிருப்பார். அதை அவர் குடித்து பசியாக இருக்க மாட்டார், வீட்டுக்கு தான் போயிருப்பாரு, மறுமை நாள் வந்துவிடும் என்று சொல்றாங்க. அதே போல மற்றொரு செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நீர் தொட்டியை ஒருவர் கட்டி அதை பூசிவிட்டு அதற்குள் தண்ணீர் கூட பாய்ச்சிருக்க மாட்டார், மறுமை நாள் வந்துவிடும். இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை நாளை பற்றி அப்படியே என்ன செய்யறாங்கன்னா, அது மிக நெருக்கம். நாம என்ன நினைப்போம்னா, ஒரு செயல் முடிஞ்சிட்டு அதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கணும், அந்த அளவுக்கு கேப் இருக்காது, உடனே என்ன செஞ்சோம்னா நிகழ்ந்துடும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த ஒரு உதாரணத்தை சொல்றாங்க, ஒரு மனிதர் ஒரு கவலை உணவை எடுத்து தன் வாய்க்கு அருகில் கொண்டு போயிருப்பார். அதை அவர் உண்ண போக மாட்டார், வாய்க்குள்ளவே பக்கத்துல கொண்டு போயிருப்பாரு, சாப்பிட மாட்டாரு. அவர் வாய்க்குள் கொண்டு போறதற்குள் மறுமை நாள் வந்துவிடும். நாம என்ன நினைக்கிறோம்னா, மறுமை நாள்லாம் எப்பவுமே இருக்கு, அது நிகழ்றதுக்கு பல காலங்கள் இருக்கு, பல அடையாளங்கள் இருக்கு, அது ரொம்ப நாள் தள்ளி இருக்கேன்னு நினைக்கிறோம். அது மிக விரைவில் வந்துவிடும் என்று இந்த செய்தியெல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நாம மறுமை நாள் தூரமா இருக்கு, பின்னாடி நல்ல பிள்ளையா மாறிடலாம், நன்மை செஞ்சுதான் என்று நன்மைகளை தள்ளி போட்டு கொண்டு இருக்கிறோம், கால அவகாசம் கொடுக்கிறோம். ஆனால் அந்த நாள் அவகாசம் தராது. அந்த நாள் வந்து விட்டால் யாருக்கும் எந்த அவகாசம் தராது என்பதை இந்த செய்தி சொல்றதை பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ் இன்னும் சில வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 16வது அத்தியாயம் 77வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த மறுமை நாள் எப்படி நிகழும் தெரியுமா, ஒரு மனிதன் கண் இமைப்பார், அதனுக்குள் வந்துவிடும். இல்ல கண் இமைக்கிறது இல்ல, அதுக்கும் குறைவான நொடியில் வந்துவிடும். கண் இமைக்கிறதுக்கு எவ்வளவு நொடி ஏற்படும், ஒரு நொடி கூட ஏற்படாது. கண் இமைக்கிறதுக்குள் மறுமை நாள் வந்துவிடும். இல்லை, அதை விட மிகவும் குறைவான நேரத்தில் மறுமை நாள் வந்துவிடும். அப்ப மறுமை நாள் ரொம்ப தூரமா இருக்கு என்று நாம் நினைத்து நம்மளே ஏமாற்றிக் கொள்ள கூடாது என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. மறுமை நாள் எங்கோ இருக்கு, எப்பமோ வரும் என்று நீங்க நினைக்காதீங்க, அது திடீரென்று உங்களிடத்தில் வந்துவிடும். அந்த நாள் வரும்போது நீங்கள் திடுக்கத்திற்கு உள்ளாக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த வசனங்களை எல்லாம் சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இது மறுமை நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கத்துலதான் இருக்கு என்பது நமக்கு தெரிவிக்கிறது. இந்த மறுமை நாள் நிகழும் என்பதை நம்ம பார்க்கிறோம். எப்ப நிகழும், எந்த நாள் நிகழும் என்பது தொடர்பாக அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றதே செய்தி அதிகமா அறிந்து வைத்திருப்போம். இன்னைக்கு என்ன கிழமை, வெள்ளிக்கிழமை. அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமைக்கு என்று பல சிறப்பு சொல்றாங்க.
அதுல ஒரு சிறப்பை என்ன சொல்றாங்கன்னா மறுமை நாளும் வெள்ளிக்கிழமை தான் வரும். இது என்ன சிறப்பா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது மறுமைக்குள்ள ஒரு நிலை தானே, அன்னைக்கு அப்ப கொடூரமா இருக்கும். அதுக்கப்புறம் அது மறுமையில சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு முதல் படி. அது இப்ப கொடூரமானதாக கூட இருக்கலாம் சிலருக்கு. ஆனா அந்த மறுமை நாள் நிகழக்கூடிய நாள் என்பது வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமையில் தான் மறுமை நிகழும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பார்க்கிறோம். இப்ப மறுமை நாள் இந்த நாள்ல நிகழும். எப்படி நிகழும்? அது நிகழக்கூடிய அந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும், வரக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்கும் என்றால், மறுமை நாளுக்கு அடையாளமாக அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, சூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் சத்தத்தை எழுப்பக்கூடிய ஒரு வானவரை வைத்து ஒரு சத்தத்தை எழுப்புவானா. மறுமை நாள் எப்படி வரும்னா, இப்ப திடீரென்று ஒரு சவுண்டு, பயங்கரமான சவுண்டா வருது. இந்த சவுண்டு வந்துருச்சுன்னா மறுமை நாள் வந்துருமா? அதுக்கு சூர் என்று சொல்லி காட்டுகிறாங்க. சூர் என்று சொன்னால் ஒரு பெரிய போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு செய்வாரா இல்லையா, ஒரு கொம்பு ஊதுகோல், பெரும் ராட்சச ஊதுகோல் வைத்துக் கொள்ளுங்க. அது போல இந்த ஊதுகோலா என்ன செய்வாங்கன்னா ஒரு வானவர் ஊதுவார். அதுதான் அடையாளம், மறுமை நாள் வந்துருச்சு என்பதற்கு அடையாளம். இப்ப இதை அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னா, நான் எப்படி சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்கன்னா, இந்த சூர் ஊதக்கூடிய வானவர் அவர் அல்லாஹ்வுக்கு கட்டளையிட்ட அடிப்படையில அந்த சூரை தன் வாயில் வைத்துக் கொண்டு, தன்னுடைய வாயில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளை எப்பொழுது வரும் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி காத்துக் கொண்டிருக்கிறார்? நான் கண்ணை இணைக்கிற அந்த நேரத்தில் வந்து விடுமோ என்ற அச்சத்தின்பால் அல்லாஹ்வுடைய அரிசையை உற்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நூல்ல இடம்பெற்றது பார்க்கணும். அந்த வானம் என்ன செய்யறாருன்னா, இந்த ஊதுகோலை வைத்துக் கொண்டு, சூரை வைத்துக் கொண்டு அல்லாஹ் எப்ப கட்டளையிடுவான், அல்லாஹ் நம்ம கண்ணை மூடுறதுக்குள்ள கட்டளையிடுவான் என்று சொல்லி அவருக்கு சுதாரிப்பாக அல்லாஹ்வுடைய அரிசையை அல்லாஹ் நமக்கு கட்டளை எப்படி இடுவான் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும்போது நான் எப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த மாதிரியாக தான் என்ன செய்யும், அந்த சூர் ஊதக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்ப இந்த சூர்ல 2 சூர் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், முதல் தடவை ஒரு சூர் ஊதப்படும், இரண்டாவது தடவை ஒரு சூர் ஊதப்படும், பெரும் சத்தம் ஏற்படும். முதல் தடவை ஊதப்பட இருக்குன்னா உலகம் அழிக்கப்படுறது, ஒட்டுமொத்த உலகமும் மனிதர்களும் அழிக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வு ஏற்படும். இரண்டாவது சூர் எதுக்குன்னா, அழிக்கப்பட்ட அந்த உலகம், அந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள், மக்கள், தேவராசிகள் இவை யாவும் மீண்டும் எழுப்பப்படக்கூடிய ஒரு சூர் என்று 2 சூழல்கள் இருக்கிறதாக ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடியுது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க. அதுல முதல் சூர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த முதல் சூர் ஏற்படக்கூடிய நிலை எப்படி இருக்குன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 39வது அத்தியாயம் 68வது வசனம், சூர் ஊதப்படும், ஒரு கடுமையான ஒரு சத்தம் ஏற்படும். அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, வானம் பிளந்து விடும். மனிதர்களுடைய நிலை, வானம், பூமி இதனுடைய நிலையெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வானம் பிளந்து விடும். இன்னும் அல்லாஹ் அடுத்ததாக இன்னும் பல வசனங்கள் இல்லை, குறிப்பா நீங்க கடைசி அத்தியாயங்கள் இருக்கா இல்லையா, இந்த அத்தியாயங்கள் நீங்க புரட்டி பார்த்தாலே இதை பற்றிய தகவல்கள் தான் இருக்கும், மறுமை நாளை பற்றிய தகவல் தான் இருக்கும். அதுல ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். அதுல ஒரு செய்தி என்னன்னா, ஒரே ஒரு சத்தம், பெரும் சத்தம், கடுமையான சத்தம் என்ன செய்யப்பட்டனா ஊதப்படும், சூது ஊதப்படும். அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் மலைகள், இந்த மலைகள் எல்லாம் பெயர்க்கப்பட்டு விடும். பிரம்மாண்டமாக இன்னைக்கு காட்சி தரக்கூடிய அந்த மலைகளை எல்லாம் சொல்றோம், மலைகள் அந்த சூர் ஊதப்படக்கூடிய நேரத்தில் பெயர்க்கப்பட்டு விடும், உடைத்து தூள் தூளாக ஆக்கப்பட்டு விடும். அந்த சூழலுடைய சத்தம் விட்டால் மலைகள் எல்லாம் உடைந்து விடுமா. அடுத்ததான் நல்லா சொல்லி காட்டுகிறான். அடுத்த இன்னும் பல வசனங்கள்ல 69வது அத்தியாயம் 13ல இருந்து 14 வரைக்கும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். வன் சக்கத்தி சமாவும் பகிய யோமா இது வாகியா, வானம் பிளந்து விடும், அந்நாளில் அது பலகீனமாக ஆகிவிடும். வானம் அப்படியே பிளந்து விடுமா. இப்ப வானத்தை நம்ம பார்க்கிறோமே இல்லையா, இன்னைக்கு நமக்கு பிரம்மாண்டமா காட்சி தருது வானம். நாம எங்க போனாலும் வானம் விரிந்து இருக்கிறத பாக்குறோம். பூமிக்கு ஒரு எல்லை உண்டு, வானத்துக்கு எல்லை இல்லை, அது பறந்து விரிந்து கொண்டே இருக்கு. இந்த வானம் என்ன செய்யும்னா, அந்த சூர் ஊதப்படக்கூடிய நேரத்தில் அந்த வானம் பிளந்து விடும், பிளந்து பலகீனமாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அதே போல அல்லாஹ் பூமியை பற்றியும் சொல்லி காட்டுகிறான். இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா, அந்த அத்தியாயத்துல தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான். இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. இப்பயும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனம் முழுக்க நீங்க எடுத்து பாருங்க, பூமி கடுமையாக உழுக்கப்படும். பூமி என்ன செய்யுதுன்னா அப்படியே உழுக்கப்படும். இப்ப நம்ம ஒரு வாகனத்துல மிக வேகமா போயிட்டு இருக்கிறோம், ரொம்ப ஸ்பீடு, ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடு, 150 போய்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு எடுத்தாப்புல ஏதோ ஒண்ணு குறுக்க பிரேக் போட்டோம்னா எடுத்து ஆகுறது, வேகமா போய்கிட்டு இருக்கிறது திடீர்னு ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா அது அப்படியே தடுமாறி போயிடும். இந்த பூமிங்கிறது பல கிலோமீட்டர் வேகத்துல சுத்தி கொண்டு இருக்குது.
இப்படி சுத்தக்கூடிய பூமி என்ன செய்யும்னா திடீர்னு அந்த சூர் ஊதப்படக்கூடிய நேரத்தில் அப்படியே ஒரு திடுக்கத்துக்கு உள்ளாக்கப்படுமா. இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிற பூமி திடீர்னு இப்படி நின்றுச்சு, அல்லது ரிவர்ஸ்ல சுத்துது, அல்லது ஏதோ ஒரு நடுக்கத்துக்கு உள்ளாகுது அப்படின்னா அந்த பூமி என்னத்துக்கு ஆகும்? அல்ல நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னமா இல்லையா, மனிதர்கள் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போல ஆவார்கள். அப்ப அந்த பூமி சுத்தும் போது திடீர்னு நிக்குதுன்னா அப்பதான் மனிதர்கள் என்ன செய்வாங்க, அப்படியே இன்னைக்கு நம்ம வண்டியில போகும்போது கூட ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, யாராவது ஒரு ஆள் அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல பிரேக் அடிக்காம போயிட்டாருன்னா அப்படியே தூக்கி அடிக்கு. நம்ம என்ன சொல்லுவோம், பார்த்து போங்க, வயசு தாண்டிட்டு எலும்பெல்லாம் பலகீனம் ஆயிட்டு, நீங்க வாட்டில எலும்பு திட்டு மாதிரி போகாதுன்னு சொல்லுமா இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு வாகனத்துல போற வேகத்தினுடைய கட்டுப்பாடை நம்மளால தாங்க முடியல. ஆனா இந்த பூமி சுத்தக்கூடிய அந்த சுழற்சி திடீரென்று என்ன செய்யப்படும்னா நிப்பாட்டப்படும், உழுக்கப்படும். பூமி அப்படியே அந்த நேரத்தில் வந்து திடுக்கத்திற்கு நடுக்கத்திற்கு உள்ளாகும் என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறத பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பூமி தனது சுமைகளை வெளிப்படுத்தும். பூமி தன்னுடைய சுமைகளை வெளிப்படுத்தும், தன் மீது இருக்கக்கூடிய அந்த சுமைகள் அனைத்தையும் அது வெளிப்படுத்தி விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அப்படியே நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சொல்றோம். அதுல அல்லாஹ் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பாக என்ன செய்யறாங்கன்னா, மறுமை நாளை பற்றி சொல்லும் போது உங்களை யாராவது ஒரு ஆள் மறுமை நாளை தன் கண் முன்னாடி பார்க்கணும், அதனுடைய காட்சி எப்படி இருக்குன்னு கண் முன்னாடி நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க சில சூறாக்களை என்ன செய்யுங்கன்னா படிங்க என்று சொல்றாங்க. அதே ரசூலா சொல்றது என்னன்னா 81வது அத்தியாயம், இதை நீங்க படிச்சு பாருங்க, மறுமை நாள் எப்படி வரும் என் கண்ணு முன்னாடி நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சூறாவை படிங்க, 82வது சூறாவை படிங்க, 84வது சூறாவை படிங்க என்று சொல்லி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றது பார்க்கிறோம். அந்த சூறால என்ன இருக்கு? 81வது அத்தியாயம், இதே தம்சு குபிரத், சூரியன் சுருட்டப்படும். சூரியன் சுருட்டப்படும். சூரியனுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு? அப்படியே அது பக்கத்துல யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு கம்பீரமாக அப்படியே உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சூரியன் எத்தனையோ கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருந்தாலும் கூட நமக்கு அதனுடைய வெப்பத்தை தாங்க முடியல. இப்படிப்பட்ட சூரியன் அல்ல என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா, அந்த நாளில் சூரிய உதப்படக்கூடிய அந்த நாளில் அந்த சூரியன் அப்படியே சுருட்டப்படும். அப்படியே அல்ல அதை மடிச்சு சுருட்டி பாக்கெட்ல வைக்கிற மாதிரி என்ன செஞ்சுவானா மடிச்சு அப்படியே சூரியனை சுருட்டிடுவோம் என்று சொல்லிட்டாங்க. சூரியன் சுருட்டப்படும் போது இதன் கதரத், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும் போது, நட்சத்திரம் என்பது நமக்கு சூரியன் பெருசா தெரியுது, நட்சத்திரம் சின்னதா தெரியுது. ஆனா உண்மையில என்னன்னா நட்சத்திரம் என்பது சூரியனை விட ரொம்ப தொலைவுல இருக்கு, இதை விட பெரியது பிரம்மாண்டமானது. நமக்கு பார்க்கும்போது சின்னதா தெரியுது. இந்த நட்சத்திரத்தை எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும் போது, இப்ப நட்சத்திரம் நம்ம பார்த்தாலே தெரியும், அவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கும் வானங்கள்ல, அவ்வளவு அதிகமா நட்சத்திரங்கள். இப்ப 1-2 விழுந்தாலே நம்ம பூமி என்னாவும் சொல்ல முடியாது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்னா, நட்சத்திரங்கள் யாவும் உதிர்ந்து விடும் போது ஒட்டுமொத்த நட்சத்திரங்கள் என்ன செய்யுமா அப்படியே உதிர்ந்து அது பூமியிலும் அதை அப்படியே கீழே விடக்கூடிய ஒரு நிலையில் ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்ததான் நல்லா சொல்லி காட்டுகிறான், இதன் ஜிபாலு சுய்யிரத், மலைகள் பெயர்க்கப்படும் போது, இதன் இஷார உத்திலத், நிறைவாத கர்ப்பம் உள்ள ஒட்டகம் பிணப்பாரட்டு ஒட்டகம் இருக்கு இருக்கு. ஆனா அதை பாக்குறதுக்கு அதை வாங்குறதுக்கு அதை பராமரிக்கிறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்களா, அப்படியே தூக்கி போட்டுருவாங்களா, அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டாங்களா. அது மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் போது வன விலங்குகள் அது எல்லாம் ஒன்று திரட்டப்படும் போது, இதழ் கடல்கள் பட்ட வைக்கப்படும் போது, கடல்களை எல்லாம் எல்லாம் நெருப்பு மூட்டிடுவான். இன்னைக்கு உலகத்துல பெரும்பகுதி கடலுக்கு தான் இருக்கு. இந்த 1/3 இருக்கக்கூடிய அந்த கடல்ல வந்து 2 பங்கு அளவுக்கு கடல் இருக்கு. அந்த கடல் எல்லாம் நெருப்பு மூட்டப்பட்டதா ஆக்கிடுவாங்க. இப்படி நல்லா என்ன செய்யறான்னா, அந்த வசனத்துல தொடர்ச்சி அந்த மறுமை நாள் ஏற்படும் போது வானம் இருக்காது, பூமி இருக்காது, மலை இருக்காது, நட்சத்திரம் இருக்காது, கடல் இருக்காது, எல்லாமே சுத்தமாக தடுமாற்றத்துக்கு உள்ளாகி மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடியதாக மாறிவிடும் என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனங்களை நாம சொல்றதை பார்க்க முடியுது. அதே போல இன்னும் பல வசனங்கள்ல அந்த மறுமை நாள் நிகழும் போது ஏற்படக்கூடிய கொடூரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய நாட்கள் அறிந்து கொள்வோம் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.